அசுஸ்ம பணத்தில் மோசடி, 2 பெண் அதிகாரிகள் கைது. நாட்டின் அதிகளவு அஸ்வஸ்ம பயனாளிகளை கொண்ட நோர்வுட் பிரதேச செயலகத்தில் பயனாளிகளின் சுமார் 30 லட்சம் ரூபாவை மோசடி செய்த சந்தேகத்தின் பெயரில் 2 பெண் அதிகாரிகள் ஹட்டன் போலீஸ் பிரிவின் விசேட புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர். ஹட்டன் மாவட்ட நீதிமன்ற பதிலளித்தவான் எஸ். பார்த்திபன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்களான 2 பெண் அதிகாரிகளையும் இம்மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நோர்வுட் பிரதேச செயலகத்தின் அசுஸ்ம பிரிவுக்கு பொறுப்பாகவிருந்த ஹட்டன் டிகோயா பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் அதிகாரியும் மற்றொரு பெண் அதிகாரியுமே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களான இருவரும் 2023, 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் அசுஸ்ம பயனாளிகளின் பணத்தை தமது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் கணக்குகளில் வைப்பிடப்பட்டுள்ளதாக முதற்கட்ட கணக்காய்வு அறிக்கையில் தெரியவந்துள்ளதாக தெரிவித்து நோர்வுட் பிரதேச செயலாளர் சமீர கமுலத் என்பவரால் ஹட்டன் போலீஸ் பிரிவின் விசேட புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய சந்தேக நபர்களான 2 பெண் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதற்கிடையில் நோர்வுட் பிரதேச செயலகத்தின் கீழ் உள்ள அசுஸ்ம பயனாளிகளுக்கு தமக்குரிய அசுஸ்ம கொடுப்பனவு கிடைக்கவில்லை என நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோனுக்கு முகவரியிடப்படாத அனாமதேய கடிதம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் செயற்பட்ட மாவட்ட செயலாளர் சந்தேக நபர்களான 2 பெண் அதிகாரிகளையும் அதே மாவட்டத்தில் உள்ள வேறு பிரதேச செயலகங்களுக்கு இடமாற்றம் செய்திருந்தனர். பின்னர் நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் கணக்காய்வு பிரிவு மற்றும் நிதி அமைச்சின் கணக்காய்வு பிரிவு அதிகாரிகளை கொண்ட 10 பேர் அடங்கிய குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே இந்த நிதி மோசடி தெரியவந்துள்ளது. குறித்த அதிகாரிகள் பிரதேச செயலகத்திலே தங்கியிருந்த இச்சம்பவம் தொடர்பில் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் அந்த அலுவலகத்தின் கீழ் பணியாற்றும் அனைத்து கிராம சேவை உத்தியோகத்தர்களிடமிருந்து நோர்வுட் பிரதேச செயலகத்தின் அஸ்வஸ்ம பிரிவின் ஏனைய பல அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை தற்போது பதிவு செய்துள்ளனர். இதனிடையே சந்தேக நபர்கள் வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் இந்த நிதி மோசடியும் தொடர்புடைய குறித்த அலுவலகத்தை சேர்ந்த மேலும் 3 அதிகாரிகளின் பணியை இடைநிறுத்தம் செய்ய நுவரெலியா மாவட்ட செயலாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். தமது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் கணக்குகளில் அசுஸ்ம பயனாளிகளின் பணத்தை வைப்பிலிட்டு பின்னர் அப்பணத்தை சந்தேக நபர்களான 2 பெண் அதிகாரிகளும் பெற்றுக் கொண்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அசுஸ்ம பணம் கிடைக்கவில்லை என பயனாளிகளின் குறித்த அலுவலகத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வினாவிய போது பணம் வந்திருந்தால் கணக்கில் வைப்பிடப்பட்டிருக்கும், மீண்டும் அலுவலகத்திற்கு வர வேண்டாம் என அப்பயனாளிகளை அச்சுறுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன.